நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைனை நம்ம எப்படி சுலபமாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபோட்டோஷாப் 7.0 நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். 7.0 மட்டும் இல்லை, எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் பண்ணலாம். இதில் என்ன பண்ணுறோன்னா இதே மெத்தட் தான், சரிங்களா? Ctrl N கொடுத்து ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வித்து பார்த்தீங்கன்னா 10, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 20, சரிங்களா? நல்லா போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதை Ctrl S கொடுத்துட்டு PST ஃபைலாக நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்ன ஃபைலாக சேவ் பண்ண போகிறேன்னா 20க்கு 10 ஃப்ளக்ஸு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கொடுத்தோம்னா எனக்கு சேவ் ஆயிரும், சரிங்களா? இப்போது டிஜிட்டல் பெயிண்டிங் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டால் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வரும். நான் வந்து எனக்கு ஏதாட்டும் ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த பேக்ரவுண்டு கூட ஓகே, சரிங்களா? இதுதான் அந்த பிக்சரில் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இது அப்படி இல்லைனா இதில் ரெண்டில் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பேக்ரவுண்டே ஓகே. இதை இப்போ என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா Ctrl V கொடுத்தா பேஸ்ட் ஆகிரும், சரிங்களா? இப்போது இதை என்ன பண்ணுறேன், நல்லா பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஓகே. இப்போ இதை நான் சின்னதாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ளர் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி தான், அதனால் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் ப்ளர்ரு இந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா மோஷன் ப்ளர் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ண போகிறேன். மோஷன் ப்ளர் எப்படின்னா இந்த கிராஸாக நம்மளுக்கு ப்ளரான மாதிரி இருக்கும். பாருங்கள், என்ன பண்ணுறேன்னா மோஷன் ப்ளர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே கிராஸாக ப்ளரான மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ளரு நல்லா ஆட் ஆகிடுச்சு. இப்போ Ctrl U கொடுத்து இதோட கலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்பப் பண்ணிக்கலாம். லைட்டாக இன்னும் கூட பாப்பப் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சியான் கலர் இருக்கா, என்ன பண்ணுறேன், இந்த லேசர் டூல் எடுத்து இந்த சியானை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 25 கொடுத்துக்கிறேன். Ctrl B கொடுத்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் வரும். இதில் சியான் மட்டும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் அண்ட் ப்ளூ லைட்டாக. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா அவுட்டில் ஒரு சின்ன பார்டர் அப்ளை பண்ணிடலாம். Ctrl A கொடுத்துட்டு இங்கே ஒரு நியூ லேயரை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நியூ லேயர் க்ரியேட் ஆகும். இதில் எடிட் போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத கொடுத்தா இந்த மாதிரி வரும். இதில் ஒரு 100 பிக்சல் வச்சுட்டு 100 பிக்சல் வேண்டாம், ஒரு 130 பிக்சல் வச்சுட்டு கலர் வந்து ஒரு ஒயிட்டு கலர் வச்சுட்டு பொசிஷனில் இன்சைடு பிளெண்ட் மோட் வந்து மாற்றலை, அப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், ஒரு பார்டர் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இந்த பார்டரை நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா இதோட கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும், சரிங்களா? இப்போ எப்படின்னா இந்த கலரை நான் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணேன்னா ஒன்றும் இல்லை, ஃபோர்கிரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அதை இங்கே அப்ளை பண்ண ஷார்ட்கட் என்னென்னா ஷிஃப்ட் ஆல்ட்டு பேக் பேஜ் கொடுத்தா நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறமா ஷிஃப்ட் மைனஸ் அப்படிங்கக்கூடியதை கொடுத்தா லுமினாசிட்டி சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறிடும், சரிங்களா? ஒயிட் கலரில் இருந்தால் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறாது. ஏதாட்டும் ஒரு கலர் வேறு கலர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். இப்போ இது ஓகே, இது நல்லாயிருக்கு. Ctrl S கொடுத்து அப்பப்போ சேவ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா ஒரு தடவை PST ஃபைலாக சேவ் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்து என்னென்ன ஆட் பண்ணாலும் Ctrl S மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது மேலே அப்படியே சேவ் ஆயிரும், சரிங்களா? இப்போ வேறு என்ன ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறேன். வேறு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இதில் வச்சுருக்கேன். இதில் இருந்து கூட எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஹெட்லைன்லாம் இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? வெட்டிங் டைட்டில் வந்து இதில் வச்சுருக்கேன். மேலே என்ன வேணும், திருமண வாழ்த்து, இருமணம் இணை விழா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருந்தே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா திருமண விழா அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை அப்படியே இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். பிக்சரை நல்லா ஜூம் பண்ணி பார்த்து பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த டைட்டில் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த பக்கத்தில் இந்த எட்ஜஸில் வச்சுக்கிறேன். இது வந்து பார்க்க நம்மளுக்கு வந்து குட்டியாக வச்ச மாதிரி தெரியும், ஆனால் இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10 அடி நீளம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 அடிக்கிட்ட இது தான் இருக்கும், சரிங்களா? அந்த எழுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே பெரிய ஃப்ளக்ஸு, நல்லா பார்த்தீங்கன்னா உயரமாக வரக்கூடிய ஃப்ளக்ஸு, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு இதில் வந்து எதுவும் தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸு நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? நான் எப்போதுமே பிக்சர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணுவேன். இதில் இந்த டிசைனிங்லேருந்து ஏதாட்டும் எடுத்து வைக்கலாமான்னு பார்க்குறேன். இங்கேருந்து இந்த பெஸ்ட் விஷஸ் அப்படிங்கிறது எனக்கு வேணும், அதை எடுத்துக்கிறேன். இதை இந்த இடத்துல வச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சும்மா சாம்பிளுக்கு இதில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா பிக்சர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிக்சரை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேணுங்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கலராக வேணும்னா Ctrl U கொடுத்து கொஞ்சம் சேச்சுரேஷன், சரிங்களா?
இப்போ இந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் டார்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணி ஒரு லெவல்ஸ், இந்த லெவல்ஸில் கொஞ்சம் இந்த டார்க்னஸ் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். நல்லா டார்க் ஆகுது. இந்த மிட் டோன் கொஞ்சம் இறக்கிக்கிறேன். ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஓகே. இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. மேலே ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டாப்பில் மட்டும் கொஞ்சம் அதை வந்து தூக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த கலர் ரொம்ப அதிகமாக இருக்காது. எதுக்காக இதில் லெவல்ஸ் அப்ளை பண்ணி இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டேன்னா வேணும்னா நம்ம மறுபடியும் மாற்றிக்கலாம். சரிங்களா? இதில் இப்போ ஓகே, பிக்சரை ஆட் பண்ணிடலாம். பிக்சரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துக்கிறேன். எல்லா ஃபோட்டோஷாப்லையும் இதே போல் தான் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சும்மா நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பிக்சர் ஆட் பண்ண போகிறேன். கப்புள் பிக்சர் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து என்னென்னா எப்போதுமே டாப்பில் இருக்கக்கூடிய லேயரை செலக்ட் பண்ணிட்டு தான் நான் ட்ராக் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம். அதுக்கு மேலே இந்த லெவல் இருக்குது. அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியுது. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா இதை ட்ராக் பண்ணலாம். இப்போது டாப்பில் இந்த லேயர் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குரூப் பிக்சர்ஸை ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர்ஸ் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நேமு, அதுக்கப்புறம் இந்த டேட்டு, இன்னொரு பிக்சர் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே தேவையானது வந்துடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கப்புள் பிக்சரை நான் வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இந்த பேக்கில் இருக்கக்கூடிய சர்க்கிளை கொஞ்சமாக பெருசு பண்ணி ஸோ அவங்க தலைக்கு பின்னால் இருக்க மாணிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இந்த டெக்ஸ்ட் அதில் டச் ஆகாமல் நான் வந்து கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். இப்போ இந்த பேக்கில் இருக்கக்கூடியது வந்து கலரை சேஞ்ச் பண்ணோம்னா கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் ஓகே, பர்பிள் கலர் ஓகே. சரிங்களா? அது நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு. இதை கொஞ்சம் இங்கே வச்சுக்கிறேன். இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கிறேன். கொஞ்சம் எல்லா பிக்சரையும் மாஸ்கிங் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கா? இப்போ பாருங்கள், நான் வந்து இது ஒரிஜினல் பிக்சர் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் பிக்சரை மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? எனக்கு மாஸ்கிங் தான் நான் எப்போதுமே பண்ணுவேன். மாஸ்கிங் தெரியலை அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக மாஸ்கிங்க்குன்னு ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். டேட்டு இந்த இடத்துல இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் பிக்சர்ஸை நான் வந்து பெருசாக ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த கட்டுக்கடங்காத காளைகளை கீழே வச்சுக்கிறேன். பிக்சரெல்லாம் நல்லா பெருசாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? மொத்தம் என்கிட்ட 6 பிக்சர் இருக்குது. ஒரு பிக்சரை இந்த மாதிரி பெருசாக வைக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு பிக்சர், இங்கே ஒரு பிக்சர் ஆட் பண்ண போகிறேன். பிக்சரை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெருசு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிக்சர் இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிக்சரை இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிக்சரை இங்கே சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பண்ணுறது தான். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கணும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சைடில் திரும்பின போஸ்லாம் இருந்துச்சுன்னா பிக்சர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போஸ் இல்லை, எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஆஃப் சைஸ் தான். சரிங்களா? இந்த மாதிரி தான் வரும் எனக்கு. இந்த மாதிரி இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வைக்க முடியும். ஒரு ஃபுல்லாக கொஞ்சம் வந்து ஒரு 3/4 சைஸ் இருக்க மாதிரி பிக்சர்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் நல்லா பார்த்திங்கன்னா எடுக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னும் இந்த ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரை என்ன பண்ணுறேன், இப்படி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இவங்க இமேஜ் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு இவங்களை அதுக்கு கீழே கொஞ்சம், இவங்களையும் அதுக்கு கீழே கொஞ்சம் கொண்டாந்துக்கலாம். கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, பிக்சர் இப்போ ஆட் பண்ணியாச்சு. சின்ன எஃபெக்ட் அப்ளை பண்ணிடலாம். என்னென்னா இந்த டோபாஸில் அந்த கிளாரிட்டி எஃபெக்ட் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு பிக்சருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தடுத்த பிக்சருக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த adjust 4ல் என்ன பண்ணுறேன், கிளாரிட்டி வந்திருக்கேன். சரிங்களா? கிளாரிட்டியில் இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்தளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்தது செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் F கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை ஆகிட்டே வரும். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு கண்ட்ரோல் F. ஸோ பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் F கொடுங்க, உங்களுக்கு ஈஸியாக அப்ளை ஆகிரும். சரிங்களா? இப்போ ஃபேஸில் வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிங்களான்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இது எப்படி கொடுத்தேங்கிறத பார்க்க போகிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, பிக்சரில் எல்லா பிக்சருக்கும் டாப்பில் வந்துக்கிறேன். சரிங்களா? டாப்பில் வந்துட்டு ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணுறேன்.
இதோட blend mode என்ன பண்ணுறேன், சாஃப்ட் லைட் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த கலரை வந்து நல்லா ஒரு இந்த ஆரஞ்சில் இருக்கக்கூடிய கலருக்கு டோன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபேஸ் இருக்குது பாருங்கள், ஃபேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட், இந்த ஃபேஸில் ஒரு பெயிண்ட், இவங்க ஃபேஸில் ஒரு பெயிண்ட், அப்புறம் இவங்க ஃபேஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். பார்த்தீங்களா? இப்போது இது எல்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம், இந்த ஒப்பாசிட்டியை கொஞ்சமாக கம்மி பண்ணி நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இந்தளவுக்கு எனக்கு ஓகே. ஒருவேளை இதோட பிளெண்டிங் மோட் ஓவர்லி வேணா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது இன்னும் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், நீங்கள் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓவர்லே வச்சா கூட நல்லா தான் இருக்குது, இது கூட ஓகே. ஸோ பார்க்குறதுக்கு அந்த ரெட்டிஷ் லுக்கில் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த பிக்சர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், சங்கிலி போட்டு வச்சிடுறேன். ஏன்னா எங்கே மூவ் பண்ணாலும் எனக்கு அந்த எஃபெக்டோடு மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போது எல்லாத்தையும் சங்கிலி போட்டு வச்சுட்டேன். சரிங்களா? இப்போது ஒரே ஒரு சின்ன பிக்சர்ஸ் நாம் ஆட் பண்ண போகிறோம். என்ன பிக்சர்னால் இந்த காளை பிக்சர் ஒன்று எடுக்கலாம். சரிங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கட்டுக்கு அடங்காத காளைகள் இருக்கிறதுனால இந்த ஜல்லிக்கட்டு பிக்சர் ஒன்று துள்ளிக்கிட்டு வர மாதிரி நம்ம வச்சோம்னா இன்னும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஜல்லிக்கட்டுன்னு டைப் அடிச்சிருக்கேன். இதில் வந்து ஏதாட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த காளையை கூட நம்ம எடுத்து வைக்கலாம். இந்த காளை பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், பிக்சல்ஸ் இதில் அதிகமாக இருந்தால் அது குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? இமேஜ் சில நேரம்லாம் காப்பி ஆகலாம், நீங்கள் இந்த சேவ் இமேஜ் கொடுத்து கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ சேவ் இமேஜ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த காளையை மட்டும் ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் வச்சு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl V கொடுத்துக்கிறேன். உள்ளே பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கத்தில் நான் வைக்கிறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். காளையை இந்த பக்கத்தில் வைக்கிறேன். பேக்ரவுண்டில் கொண்டு வந்துட்டேன். ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி லூமினாசிட்டிக்கு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ எரேசர் டூல் எடுத்து கீழே அடியில் கொஞ்சம் எரேஸ் பண்ணுறேன், சைடு, ஸோ அதுக்கப்புறம் டாப்பு, 3 பக்கமும் நல்லா எரேஸ் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், லைட்னஸ் வந்து ஒரு 50% வச்சுருக்கேன். ஒப்பாசிட்டி பாருங்கள். இந்த பக்கம் இருக்க காளையை அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ரொட்டேட் பண்ணி ஹரிசாண்டலில் மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளே வருதுன்னா அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணனா கூட நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ முடிஞ்சிச்சு. இங்கே கப்பலோட நேம் பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிடுறேன். கப்பல் நேம் டைப் அடித்து வச்சுருக்கேன் தனியாக. கப்பல் நேமை பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ளெக்ஸ் டிசைனை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக உங்களால் பார்த்திங்கன்னா டிசைனிங் பண்ணிட முடியும். சரிங்களா? அது போக வேறு ஏதாட்டும் வேணும்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெக்ஸ்ட் கூட ஏதாட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் இருக்கு பாருங்கள், இந்த வாழ்த்த வாருங்கள் அப்படின்றத இருக்க டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? வாழ்த்த வந்துட்டோம் அப்படின்ட்டு அதை நான் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு ஃப்ளெக்ஸ் டிசைன் பக்காவாக முடிஞ்சிச்சு. கீழே இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை கூட மாற்றிடலாம். கட்டுக்கு அடங்காத காளைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இது இப்படி மாறுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே போய் உங்களோட தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு தமிழ் ஃபாண்ட் செலக்ட் பண்ணி இதில் வந்து வந்துடும். நீங்கள் தமிழ் ஃபாண்ட் என்ன வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்துடும். நான் எஸ்ஆர் ஃபாண்ட் வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்கள் எஸ்ஆர் ஃபாண்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா மாறும். நீங்கள் செந்தமிழ் RGB ஃபாண்ட் ஏதாட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ காளைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து அது அப்படியே இருக்கட்டும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிசைனிங் முடிஞ்சிச்சு. வேறு எதுவும் நம்ம வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு இதிலேருந்து ஏதாட்டும் கூட கீழே ஒரு சன்லைட் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இந்த பேக்ரவுண்டில் இதில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். எரேசர் டூல் எடுத்து கீழே மட்டும் லைட்டாக ஒரு சின்ன எரேசி. ஓகே. இப்போ எனக்கு பக்காவாக டிசைன் முடிஞ்சிச்சு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த பிஹெச்டியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவையான நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஹெச்டினா பிக்சர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். பிக்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கும் போது தான் ஒரு ஃப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். சரிங்களா? பிக்சர் எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஒரு பிளெயின் பேக்ரவுண்டாக மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பிளெயினாக பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்கும். பிக்சர்ஸை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிசைன் நல்லா பக்காவான டிசைனாக வந்து உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,